அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 46. பாரியோட வேகம் இந்த மாணவர்களை விட 2 மடங்குல இருக்குது. ஆனாலும் நிதானமாக மாணவர்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனால் கடைசியாக அந்த பரம்பு மலையில் கடைசி மலைத்தொடரோட அந்த சரிவில் இறங்குற சமயத்தில் இவங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த கூவல் குடியினரோட தொண்டை குழியில் ஈட்டியை இறக்கிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு புரிய வருது. இந்த மலைச்சரிவை முழுசாக அவங்க இறங்கிட்டாங்க. அது வரைக்கும் காலம்பன் குழுவினரை பிடிக்க முடியல அப்படின்னா பரம்பு மலைக்கு இது மிகப்பெரிய தோல்வி. இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தை. பாரியோட பாய்ச்சல் எந்த ஒரு விலங்கோட பாய்ச்சலையும் கூட அப்படியே பின்னால் தள்ளிட்டு போகும் அந்த அளவுக்கு. ஆனால் இன்னைக்கு அதை விட அதிகமான ஒரு வேகம் காடே பார்த்துக்கிட்டு இருக்கு. பாரியோட வேட்டை ஆரம்பிச்சிருச்சு. பாரியோட கைகள் அப்படியே அந்த நான் ஏற்றுறதுக்கு அப்படியே துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் பாரி. ஏன்னா எப்போவுமே ஒரு கட்டுப்பாடு வைக்கணும் அப்படின்னா எல்லா நேரங்கள்லையுமே மனசு அந்த கட்டுப்பாடுகளை நல்லா சிறப்பாக கையாளாது. அதுவும் இரத்தக்கரை படிஞ்ச கணத்தில் மனசோட முடிவு எப்படி இருக்கும், அது அப்போது எப்படி கட்டுப்பாடுகளை கையாளும் அப்படிங்கிறது எதையுமே நம்ம யோசிக்க கூட முடியாது. ஊகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பாரி நினச்சதை விட வேகமாக அந்த இடத்துக்கு சேர்ந்துட்டான். ஒரு சின்ன குன்றுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு மறுபக்கத்தில் எதிரிகளோட வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்தான். வீரர்கள் 2 பேருமே ஆயத்தமாக இருக்காங்க. நம்ம அளவனுக்கும் கீதானிக்கும் என்ன வேலை? அம்போட முனையில் அந்த நஞ்சு முள் இருக்குல்ல, பாரி தன்னோட ஆயுதத்தை உருவாக்குனால அந்த மலைத்தொடரோட உச்சியில் அதை சொருகி கொடுத்துட்டு அடுத்த அம்பை கொடுக்கறதுக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மரம், அந்த மரத்தோட பேர் காஞ்சிரை. அந்த மரத்தோட பின்னணியில் அந்த காலம்பன் குழுவினரோட உருவம் வர்றப்ப இவங்க தாக்குதல் ஆரம்பிக்கணும். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த காலம்பன் ரொம்ப நேரமாக கூவல் குடியினரை பற்றி புரியாமலேயே போய்கிட்டு இருந்தான். கடைசியாக அதை கண்டுபிடிச்சி அந்த ஓசை எழுப்புறவனோட தொண்டைக்குழியில் போய் ஈட்டியை சொருகினான்ல, அப்போவே அந்த கூவல் குடியினரில் அந்த ஈட்டி சொருகப்பட்டவன் ஓடக்குள்ளே சரிஞ்சு விழுந்துட்டான். அவன் இறந்துட்டான், அவன் விழுந்துட்டான் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் காலம்பன் அந்த இடத்துல இருந்து புறப்பட்டான். ஓட்டத்தை நிப்பாட்டி என்ன சத்தம் கேட்குது, எங்கேருந்து சத்தம், வேறு யாரும் குறிப்பு கொடுக்குறாங்களா, அப்புறம் அவனை தேடி அவனை கொன்னுட்டு அவன் கீழே இறந்துட்டானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த விஷயங்களுக்கு காலம்பன் நேரம் செலவழிச்சான்ல, அந்த செலவழித்த நேரத்தில் தான் பாரி கொஞ்சம் சீக்கிரமாகவே இங்கே வந்துட்டான். நல்லா முன்னாடியே போய் பொருத்தமான இடத்த தேர்வு பண்ணி காத்துக்கிட்டு இருக்கான். இந்த காலம்பனுக்கு இந்த ஓசையை கவனிக்காமையே இவ்வளோ தூரம் வந்துட்டான்ல, இப்போ இந்த ஓசையை எழுப்புறவனை கண்டுபிடிச்சி அவனை கொன்னதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு மனசில் குழப்பம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த காரமலையோட மேல் விளிம்பிலிருந்தே அப்பப்போ நமக்கு ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ காலையில் உயிரினங்களோட ஓசை அப்படின்னு சொல்லி கவனமாக கேட்காம அப்படியே விட்டுட்டோம். அப்போது இது எல்லாமே மனிதர்களோட ஓசை தான் அப்படின்னு சொன்னால் யாருக்காக இந்த ஓசை? யார் வரப்போகிறாங்க இந்த ஓசையை கேட்டு? அல்லது யார் இப்போ தயாராக இருக்காங்க? எந்த இடத்துல நம்ம மேலே தாக்குதல் தொடுக்க போகிறாங்க? இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வர்றப்ப பாரி தேர்வு செஞ்ச அந்த இடம், அந்த மரத்துக்கு பின்னால் சரியாக வந்துக்கிட்டு இருந்தான் காலம்பன். வில்லிலிருந்து அப்படியே இழுபடுற நான் அப்படி இப்படி இழுத்து பிடிச்சிருக்காங்க. விடுபடுற கணத்துக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. பாரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு அந்த வீரர்கள் 2 பேருமே பாரியோட கட்டளைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. வலது கையோட அப்படியே பிடரி நரம்பு முறுக்கேறுது, விரல்களோட வலு கூடுது. ஆனாலும் முன்னாடி முதன்மையாக ஓடிக்கிட்டு இருக்கிற காலம்பனை பாரி அடிக்கவே இல்லை. அடுத்தடுத்து 3 தடவை அம்புக்கு ஏற்ற மாதிரி எதிரிகளோட கூட்டம் வர்றப்ப கூட பாரி யாரையுமே அடிக்காமல் காத்துக்கிட்டே தான் இருந்தான். ஏன்னா முழுசாக அவங்க முன்னால் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். தன்னோட தாக்குதல் இலக்குக்குள்ளே எதிரி வந்ததுக்கு அப்புறமும் தாக்காமல் காத்திருக்கிறதுக்கு எப்போவுமே பயிற்சியெல்லாம் கை கொடுக்காது. இவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறப்ப உள்ள தாக்குதல் அந்த எல்லைக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நீ தாக்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. அங்கே கை கொடுக்கறது எல்லாமே முழுசாக அழிக்கணும் அப்படிங்கிற வெறி மட்டும்தான். ஆனால் அப்படி ஒரு அடங்காத வெறியோட
எல்லைக்குள்ளே எதிரி வந்ததுக்கப்புறமும் தாக்காமல் பொறுமையாக ஒருத்தன் இருக்கானா அது எதுக்கான அடையாளம் தெரியுமா? மனசு பக்குவப்பட்டதோட அடையாளம். அம்போட முனை கண்ணிமை பொழுது கூட முன்னால் பாஞ்சோ அல்லது பின்தங்கியோ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல பாரிக்கு அவ்வளவு கவனம். தாக்குதலோட எல்லைக்குள்ளேயும் பாரி எந்த இடத்துக்கு எதிரிகள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தானோ அந்த இடத்துக்கு எதிரி வந்ததும் குன்றோட மேடு மாதிரி ஒரு பகுதி, அந்த பகுதியிலேருந்து ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்குதே அப்படின்னு காலம்பன் திரும்பின கணத்தில் அங்கே அம்புகள் அப்படியே காற்றை கிழிச்சிக்கிட்டு வருது. தற்காத்துக்கிறதுக்கு மரங்களோ பெரிய பாறையோ எதுவுமே இல்லை, வெறும் கொடிகள் மட்டுமே இருக்கிற ஒரு இடம். அதில் பாஞ்சு வந்த அம்பில் ஒரு இலக்கு கூட தப்பலை. ரெண்டாவது அம்பை தொடுக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்கல்ல, இந்த அளவனும் கீதானியும் அந்த முள்ளை வச்சு கொடுக்கணும். அந்த நேரம் மட்டும்தான் எதிரிகளுக்கு கிடச்சதே தவிர வேறு எந்த நேரமுமே கிடைக்கல. முதல்ல எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கணங்கள் தேவைப்பட்டுச்சு. கூட்டத்தோட தலைவன் யார் அப்படின்னு தெரியல. ஆனாலுமே முன்னால் யார் வராங்களோ அவங்க மறைஞ்சிக்கிறதுக்கு மரமோ பாறையோ எதுவுமே இல்லை. ஆனால் பின்னால் வர்றவங்க முன்னால் வர்றவங்களை தாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒளிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, ஒளிஞ்சிக்கிற வாய்ப்பு. அதனால் தாக்குதலோட முதல் இலக்கே யார் தெரியுமா? அந்த கூட்டத்தில் கடைசியாக வர்றவங்க தான் பாரி இலக்கு வச்சது. அந்த கூட்டத்தில் வந்தவன் தோள்பட்டையில் சொருகின அந்த அம்பை அப்படி உருவி எடுத்தான். அந்த அம்பு எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்குன்னு பார்த்தா ஒரு சின்ன விரல் நுனி அளவுக்கு தான் அது உள்ளே போயிருக்கு. அதை இப்படியே இப்படி தூக்கி எறிஞ்சிக்கிட்டான். ஏன்னா என்னது இப்போ ஏதோ ஒரு அம்பு எய்கிறாங்க, அது என்னடானா இத்தினோண்டு நம்மளை குத்திட்டு போகுது அப்படின்னு இப்படி இதை எடுத்து இப்படி தூக்கி போட்டு இது தச்சு நம்ம கீழே விழுவோம் அப்படின்னு நினச்சி போர் செய்கிறவங்கள என்ன சொல்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அவங்க நம்மளை கண்டுபிடிச்சி பக்கத்தில் வந்துட்டாங்க, நம்ம இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இப்போ காலம்பன் வேகமாக ஓடுறான். இந்த பகுதியில் மரம் இருக்காது, பெரிய பாறை இருக்காது, வெறும் கொடிகள் மட்டும்தான். அப்போ அம்பு எழுதி தாக்குறதுக்கு ரொம்ப சரியான ஏற்ற இடம் இது. இதை நம்ம சீக்கிரமாக கடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப வேகமாக போகிறான். ஓடிக்கிட்டே அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறப்ப தான் ஏதோ ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு கணிக்கிறதுக்குள்ளே புரிஞ்சிருச்சு. தனக்கு பின்னால் வர்றவங்களோட ஓசை அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு இப்படி திரும்பி பார்த்தா அம்பு தைத்த 6 பேர் மண்ணில் சாஞ்சு கிடக்குறாங்க. ஏதோ ஒரு சின்ன அம்பு லேசாக சொருகிருக்கு அப்படின்னு பிடுங்கி போட்டாங்கல்ல, ஆனால் அந்த அம்புக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும், அந்த காலம்பன் எதிரிகள் அந்த குழுவினருக்கு தெரியாதுல்ல. 6 பேர் மண்ணில் சாஞ்சிட்டாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே மரப்புகளில் அண்டிக்கிட்டு சாஞ்சு கிடந்த ஒருத்தர் முதுகில் இருந்த கூடை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் அந்த தேவ வாக்கு விலங்கு தான். அதோட அம்பு எய்கிறவங்க உயரமான பொருத்தமான இடத்துல இருந்து அம்பு எய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கூடையை கழட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தனோட கழுத்தில் சொருகுச்சு ஒரு அம்பு. அவன் கீழே விழுந்தான். காலம்பனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இதெல்லாம் வெறும் அம்பு கிடையாது, உடம்பை செயலிழக்க பொழுது ஆகும். ஆனால் கொடூர ஆயுதத்தை வச்சு இவங்க தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், விழுந்து கிடக்கிறவனோட முதுகிலிருந்து இந்த கூடை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, சீக்கிரமாக வெளியே போங்க அப்படின்னு கத்த எல்லாம் வெளியே போகிறாங்க. ஆனால் ரொம்ப தூரத்துக்கு மறைப்பு எதுவுமே இல்லாமல் இடுப்பளவுக்கு இருக்கிற செடி கொடிகள் தான், அதுக்குள்ளே தான் ஓடுறாங்க. அதனால் அம்புகள் கணக்கே இல்லாமல் சீறிக்கிட்டே இருக்குது. இவங்க ஓடி முடிக்கிறதுக்குள்ளே பாரி முழு வேட்டையை முடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ முன்னால் போய்கிட்டு இருக்கிற காலம்பனோட பாய்ச்சல் மின்னல் வேகம். உடனே நம்ம இதே திசையில் போய்கிட்டு இருக்கக்கூடாது, சட்டுன்னு மாறி அப்படியே இடப்புற சரிவில் இறங்கலாம் அப்படின்னு காலம்பன் முடிவு பண்ணுறான். ஏன்னா தாக்குதல் பண்ணுறவங்களுக்கு ஒரே திசையில் போகிறத விட சட்டுன்னு அவங்களோட திசையை மாற்றி வேறு இடத்துல போனால் ஒரு குழப்பம் வரும்ல. அதனால் நம்ம வேகத்துக்கு யாரும் பின்னால் வர முடியாது அப்படின்னு வேற காலம்பனுக்கு ஒரு நினப்பு. ஆனால் அவன் அப்படி நினச்ச கணத்தில் அவன் எந்த பக்கம் ஓடுறானோ அந்த திசையில் மேட்டு பகுதியிலேருந்து மறுபடியும் ஒரு சத்தம். இந்த வாட்டி என்ன சத்தம்னா ஒரு சென்னாயோட ஊளை. அப்படியே நிற்கிறான் காலம்பன். என்ன நடக்குது இங்கே? ஒருத்தனை அங்கே கொண்டுட்டு வந்திருக்கோம், இங்கே என்னடானா இன்னொருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி ஓசை எழுப்புறதை இங்கே எத்தனை பேர் பண்ணுறாங்க?
நம்ம 3 மலையில் ஆளை நிப்பாட்டிட்டு உள்ளே போனோம், இவங்க 3ஆம் மலை முழுக்கவா நிப்பாட்டியிருக்காங்க. ஆனாலும் பாதையை மாற்றலாம் அப்படின்னு பாதையை மாற்றி அந்த புதர் காட்டுக்குள்ளே நுழைஞ்சான். பெரிய மரங்களோ அடர்ந்த புதர்களோ இனிமேல் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன மரங்களோட காடு, பனைமர கூட்டம், கண்காணாமல் மறைஞ்சு ஒளிஞ்சு போகிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை. என்ன செஞ்சு தப்பிக்கலாம் அப்படின்னு காலம்பன் நினச்சப்ப அவன் இப்போ ஒரு புதிய திசைக்கு போனான்ல, அதோட எதிர்ப்புறத்துலேருந்து கோட்டானோட சத்தம் ஒன்று கேட்டுச்சு. பாரிக்கு அடையாளங்களை வழங்கிக்கிட்டு இருந்த கூவல் குடியினர் எத்தனை பேர் அப்படிங்கிற விவரம் காலம்பனுக்கு தெரியலை. கஷ்டப்பட்டு ஓடி ஒளிய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் சென்னாயோட ஊளை கேட்குது, இன்னொரு பக்கம் கோட்டானோட சத்தம் கேட்குது. பொதுவாக பனைமரக்காடு அப்படின்னா அதுக்குள்ளேருந்து கோட்டாஞ்சத்தம் கேட்காதான் தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அது உண்மையிலேயே கோட்டாஞ்சத்தம் அப்படின்னு நம்புகிற அளவுக்கு காலம்பன் ஒரு முட்டாள் இல்லை, அதுக்கு ஆயத்தமாகவும் இல்லை. எல்லா திசையிலையும் அவங்க சுற்றிட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு போயிட்டான். கொஞ்சம் வேகம் குறைஞ்சது. கூட எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த அம்புகளுக்கு தப்பிச்சு கூட வந்தவங்க 8 பேர் மட்டும்தான். பேரழிவு. நிறைய பேர் இருந்தாங்கல்ல. 10 பனைமர தொலைவை தாண்டறதுக்கு முன்னால் அத்தனை பேர் இறந்துருக்காங்க. அப்போ பரம்போட வீரர்கள் அவ்வளவு துல்லியமான ஆயத்தத்தோடு இருக்காங்க. காலம்பனுக்கு அப்படியே மனசு கலங்குது. மறுகணம் அப்படியே மீண்டுக்கிட்டான். இனிமேல் சமவெளி இல்லாத பகுதி வழியாக போவோம், இந்த 7 பேர் போதும், இவங்க தோள்பட்டையில் இருக்கிற கூடை 2 கூடை மட்டும்தான் இருக்குது, அது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறான். கொஞ்சம் பின்வாங்கி அந்த சின்ன ஓடையை கடந்து இடது பக்கம் இருக்கிற காட்டை அப்படியே ஊடறுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பாரி இங்கே காத்துக்கிட்டே இருக்கான் இவங்க வருகைக்காக. இந்த குறிப்பொலிகளோட சரியான அடையாளங்களை பாரிக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க கூவல் குடியினர். ரொம்ப கவனமாக தான் அந்த சிற்றோடையில் இறங்கினா காலம்பன். அதை விட கவனமாக பாரி அவனோட இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அடுத்து அவங்க இறங்க இறங்க பாரியோட விரல்கள் அப்படியே நாணை விடுவிக்க அம்புகள் அப்படியே சீருது. அம்பு சத்தம் கேட்டதுமே அந்த சிற்றோடையில் பாறைகள்லாம் இருக்கும்ல, அதோட மறைவில் அப்படியே பதுங்கிக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே. 2 பேர் மேலே அம்பு தச்சது உறுதி அப்படின்னு வீரர்கள் சொன்னாங்க. எல்லாரும் மறைஞ்சிக்கிட்டதுனால எத்தனை பேரை தாக்குனாங்கங்கிறதே அவங்களுக்கு புரியலை. அப்புறம் பாரி கொஞ்சம் விலகிக்கிட்டான். அவங்கள எதிர்கொள்கிற மாதிரி, அவங்களுக்கு நேருக்கு நேராக இருக்கிற மாதிரி கீழ்த்திசைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி புதர் காட்டை கிழிச்சிக்கிட்டு ஓடக்கரையோரம் ஓடுனான். ஏன்னா இப்போ சரி பாதிக்கு மேலே வீழ்த்தியாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் கூட போகிற வீரர்களோட வேகம் வேறு நல்லா அதிகமாயிருச்சு. பாரியோட கணிப்பு, நுட்பம், வீரம், ஆவேசம் அது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பார்க்குறாங்கல்ல, அதனால் இந்த வீரர்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த மாணவர்களுக்கும் சிற்றோடையோட கீழ்த்திசைக்கு இப்போ ஒரு பொருத்தமான இடத்துல நின்றுக்கிட்டான். தாக்கப்பட்ட இடத்துல 2 பேர் சரிஞ்சு கிடந்தாங்க, மற்ற யாருமே அங்கே இல்லை. இப்போ எங்கே போனாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஓடையோட மேல்புறத்துலேருந்து கூவல் குடியினர் ஒரு சத்தம் எழுப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ காலம்பன் அந்த கொஞ்ச நேரத்தில் முடிவை மாற்றிட்டான். ஏன்னா தேவவாக்கு விலங்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம். பரம்போட மக்களை தாக்கி அழிக்கிறதெல்லாம் இவங்க நோக்கம் இல்லை. அது நம்ம இப்போ வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தான் இவ்வளவு நேரமாக. ஆனால் இப்போ வேறு வழி இல்லை. நம்மளை நோக்கி தாக்குதல் யாரோ தொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள அழிக்காமல் நம்ம தேவவாக்கு விலங்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் எதிர்த்தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான் காலம்பன். கூட வச்சிருக்கிற 2 பேரை ஒரு மலையோட சரிவில் அப்படியே பதுங்கி இருக்க வச்சான். மிச்சம் இருக்கிற 4 பேர் தாக்குதலுக்கு ஆயத்தமானாங்க. புதற்காட்டை கிழிச்சு யார் தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை மலை தொடரில் இவங்க ஏற ஆரம்பித்து 10 நாள் ஆகுது. ஆனால் இந்த 10 நாளுமே பதுங்கி 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 தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக இப்போ நேருக்கு நேரம் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதும் ஒரு ஆவேசம். இந்த காலம்பன் அப்படியே மரங்களை முறிச்சுக்கிட்டு முன்னால் போகிறான். கண்ணில் படுறவனையெல்லாம் அப்படியே ஒரே கையில் ஒடிச்சிரிஞ்சிருவான், அவ்வளோ ஒரு வேகம். இப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த கூடையோட மலைச்சரிவில் பதுங்கி இருக்காங்கல்ல, அவங்க திசையிலேருந்து ஒரு கூவலோசை கேட்குது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு அதிர்வு.
ஏன்னா சிற்றோடையில் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்கள தாக்குனவங்க வந்து இந்த மேட்டு மேலே நின்று தான் அம்பு அடித்தாங்க. அவங்கள தேடி தான் மேட்டு மேலே கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கான் அவன், அங்கே கீழே இருக்கிறவங்கள ஒளிய வச்சுக்கிட்டு. ஆனால் இப்போ தேவவாக்கு விலங்குகளோட யார் இருக்காங்களோ அந்த திசையில் தான் கூவல் சத்தம் கேட்குது. அப்போ ஆளுங்க வந்து அங்கே போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். காலம்பன் வந்து தனியாக பிரிஞ்சு மேலே வந்துட்டான். அப்போ விலங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ஆபத்து. விலங்கை காப்பாற்றியே ஆகணும். மறுபடியும் கீழே இறங்குறான் காலம்பன். இந்த கூவல் குடியினரோட சத்தம் கேட்டதுமே பாரிக்கு வந்து அப்படியே சிற்றோடையோட கீழ்ப்புறம் இருந்த பாரி அதை நோக்கி ஓட ஆரம்பித்தான். காலம்பன் வந்து ஓடையோட வலப்புற புதர்கள் வழியா, பாரி ஓடையோட இடப்புற புதர்கள் வழியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளவு நேரமா நம்ம நீலன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்கவே இல்லைல்ல. நீலன் மலைக்கு மேலிருந்து இணை சொல்ல முடியாத வேகத்தோட கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பாரி, ஒரு பக்கம் காலம்பன். ஒளிஞ்சிருக்கிற வீரர்கள்கிட்ட, எதிரிகள்கிட்ட தான் தேவவாக்கு விலங்கு இருக்கிற கூடை இருக்குது. மலைக்கு மேலிருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான் நீலன். இந்த சந்தர்ப்பத்தில் பழையனுக்கு ஒன்றுமே புரியலை. ஓடையை சுற்றியே கூவல் குடி சத்தம் கேட்குது. என்ன நடக்குது? தத்தளிக்கிறான். மலையோட சரி பாதிக்கும் கீழே தந்தரைக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த இடம் இருக்குது. நம்ம வீரர்களோட அந்த இடத்துக்கு போகலாமான்னு தோணுச்சு. இல்லை வேறு வழியில் அவங்க கீழே இறங்கி தப்பிச்சு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டான் பழையன். அவங்க எந்த இடத்துல இறங்குவாங்க அப்படிங்கிற அந்த வாய்ப்புகளை கணிச்சுக்கிட்டே ஆயத்தமாக இருக்கான். இப்போ காலம்பனோட மனசில் அப்படி ஒரு கோபம். இந்த விலங்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எவ்வளவோ இழப்புகளை சந்தித்து எவ்வளவு பெரிய முயற்சி பண்ணியிருக்கோம். அது வெற்றிகரமாக முடிய போகிற இறுதி கட்டத்தில் அந்த கடைசி மலையில் கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தர அப்படியே போயிடலாம். அப்போ போய் ஒரு எதிர்பாராத தாக்குதல். இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், எந்த காரணம் கொண்டு இந்த முயற்சியில் வந்து நான் தோக்க மாட்டேன். அதை மீறி நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னா எங்களோட எல்லாரோட உயிருமே இந்த மலையிலேயே போனாலும் சரி. எங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் கூடைய சுமந்து பரம்போட எல்லையை தாண்டி வெளியில் போயே ஆவான். அதை எவன் தடுத்துடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கோபம் காலம்பனுக்கு. நாடி நரம்பெல்லாம் அப்படியே கனண்டுக்கிட்டு இருக்கு, நெருப்பு மாதிரி. முன்னால் இருக்கிற பாறையை அப்படியே கையிலேயே குத்தி நொறுக்கிற ஆவேசத்தில் போய்கிட்டு இருக்கா. சிற்றோடையோட 2 கரைகள்லேயும் பாறைகள் அப்படியே பட்டப்பட்டன்னு விலகிறப்ப தான் 2 பேருக்குமே தெரியுது தனக்கு இணையாக இன்னொருத்தன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் எதிர்கரையில் அப்படிங்கிறது. பாரிக்கும் சரி காலம்பனுக்கும் சரி. தேவாங்கோட கூடைய சுமந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறவனை நோக்கி பாரி வேகமாக ஓடுனப்ப எதிரிகளோட ஈட்டி ஒன்று பாரிக்கு பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிற வீரன் ஒருத்தனை சாச்சிருச்சு. ஓடையோட நாணல்களுக்கு இடையிலையும் அம்புகள் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. காட்டோட தன்மை, காற்றோட வேகம், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அம்பு எய்கிறதுல பரம்போட வீரர்களுக்கு இணை சொல்ல முடியவே முடியாது. ஆனால் இந்த 2 குறிப்புகளையும் புரிஞ்சுக்காமலேயே எதிரிகள் எறிகிற ஈட்டியோட வலிமை வந்து அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா காலம்பன் வந்து இவங்க எல்லாத்தையும் விட வலிமை அதிகமானவன் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கோம். கூடையோட பதுங்கி இருந்தவனை நோக்கி பாரியோட அம்புகள் பாஞ்சப்ப எதிரிகள் மேலே ஒரு ஈட்டி இறங்குது. நம்ம நீலனோட ஈட்டி மேலிருந்து வந்த வேகத்தில் இணையற்ற விசையோட எறிஞ்சான் ஈட்டியை. எதிரியோட மார்பில் தச்சு அம்பு மாதிரி அப்படி நிற்கிறப்ப அவங்க எரிஞ்ச ஈட்டி இங்கே பாரியோட வந்துக்கிட்டு இருந்த இன்னொரு வீரனோட மார்பை தொலைச்சி வெளியேறிடுச்சு. யாருனாலையும் சூழலை வந்து கணிச்சுக்கிட்டு இருக்க முடியல. பின்னால் வந்தவங்க விழுந்துட்டாங்களா பதுங்கிட்டாங்களா மறைஞ்சாங்களா அப்படின்னு காலம்பனால் கண்டுபிடிக்க முடியாமல் ஓடின மாதிரி இப்போ பாரியாலையும் கணிக்க முடியலை. இந்த அளவனும் கீதானியும் இவங்க ஓட்டத்துக்கு இணை கொடுக்க முடியாமல் ஈடு கொடுக்க முடியாமல் தூரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கூடையோட பதுங்கின 2 பேர் மேலே அம்பு பாஞ்சிருச்சு அப்படின்னு காலம்பன் உறுதிப்படுத்தினப்ப தனக்கு பின்னால் வந்த 2 வீரர்களும் இப்போ இல்லை அப்படிங்கிறத பாரியும் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த பக்கம் காலம்பன், இந்த பக்கம் பாரி. பாரி கையில் இப்போ அம்புகளும் இல்லை. காலம்பனோட வெறி உச்சத்தில் இருக்குது. அதை விட மூர்க்கம் பாரிக்கிட்ட.
பாரியை நோக்கி பாரிக்கிட்ட அம்புகள் இல்லையே அப்படின்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அளவனும் கீதானியும். நீலன் ஈட்டியை எரிஞ்ச வேகத்தில் நிலை தடுமாறி உருண்டுக்கிட்டு இருக்கான் மேலேருந்து கீழே வரைக்கும். அந்த உருளுற திசையையும் பாரியும் காலம்பனும் பார்த்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் நடுவில் உருண்டு வராங்கிறதையும் பார்த்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கவனம் சிதறலை. முதல் முறையாக நேருக்கு நேர காலம்பனும் பாரியும் தன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த கீதானியோட பக்கம் திரும்ப கூட இல்லை பாரி. ஆனால் அவன் வர்ற வேகத்தை கணிச்சு அப்படியே அம்பை வாங்குறதுக்கு கையை மட்டும் நீட்டுறான். தன்னோட முழு வேகத்தோடு வந்துக்கிட்டு இருந்த கீதானி அம்பை பாரிக்கிட்ட நீட்டுறப்ப காலம்பன் எரிஞ்ச ஈட்டி கீதானியோட முதுகை தொலைச்சி வெளியேறிக்கிட்டு இருந்துச்சு. கீதானி மேலே ஈட்டி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னதுமே ஒரு கணம் பாரிக்கு ஒரு அதிர்ச்சி. அம்பை தர முடியலையேங்கிற ஏக்கத்தோட அம்பை அப்படி நீட்டிக்கிட்டே கீதானி மண்ணில் சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பின்னால் ஓடி வந்துக்கிட்டு இருந்த அளவன் அப்படியே தடுமாறி பள்ளத்தில் உருண்டுக்கிட்டு இருக்கான். களத்தில் இப்போ மிஞ்சி இருக்கிறது யாரும் இல்லை, காலம்பனும் பாரியும் மட்டும்தான். ஒரு பக்கம் உருண்டு வந்துக்கிட்டு இருந்த நீலன் தலை நிமிர்ந்து பார்க்குறப்ப அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே புரியலை. அவன் விழுந்த பள்ளத்திலிருந்து மேலே ஏறுறதுக்கு முன்னால் ஏதோ பாறைகளும் மரங்களும் ஒன்றோட ஒன்று மோதி நொறுங்குனா எப்படி ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி இருந்துச்சு நீலனுக்கு. பாரி இங்கே எப்படி வந்தான்? யார் அந்த எதிரி? என்ன நடக்குது? பள்ளத்திலிருந்து ஒரு வேரை பிடிச்சி மேலே ஏறி வர்றான் நீலன். எட்டி பார்த்தா கண்ணில் 2 பேரையும் காணோம். அங்கே இங்கேயும் தேடி அலை மோதி ஓடை ஓரத்து பாறைக்கு பின்னால் ஒரு சத்தத்தை கேட்டு போகிறான். முத நாள் மயிலாவோட அந்த பக்கம் வந்தான்ல, அங்கே மண் பிறண்டு அப்படியே பெரும் பள்ளமாக இருக்கிற இடத்துல 2 காட்டெருமை சண்டை போட்டிருக்குன்னு ஒரு கதை சொன்னான் நீலன், ஞாபகம் இருக்கா? இப்போ அதே இடத்துல காட்டெருமையை விட அதிகமான வலுவோட 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. காலம்பனோட தோள்கள் பாறையவே சதைச்சிரும். பாரியோட தோள்கள் பாறையை வச்சு கூட சிதைக்க முடியாது. 2 ஒன்றோட ஒன்று மோதி சரியுது. இந்த காட்டெருமை 2 சண்டை போட்டுச்சுன்னா அதோட ஆற்றல் இந்த காட்டெருமையோட கொம்புகளில் கிடையாதான். அதோட வலிமையான முன் நெற்றியோட குமிழ் இருக்குல்ல, அதில் தான் அதோட மொத்த ஆற்றலுமே இருக்கும். அந்த குமிழ்கள் அப்படியே பிடரியோடு சேர்ந்து முன் மார்பில் இறங்கி இருக்கும். இதில் தான் அந்த வலிமையை வச்சு தான் 2 காட்டெருமை சண்டை போடும். இப்போ காலம்பன் தன்னோட எதிரியோட உடம்பவே 2 கூறாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். எதிரியும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் உடம்பை விலைக்கு பின்விசை கொடுத்து அப்படியே முட்டி தூக்குறான் காலம்பன். பாரியை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். பாரியோட கால்களை அவ்வளவு எளிதில் அந்த மண்ணை விட்டு அகலலை. நிலத்தில் வேறு ஊனுற மாதிரி ஊனி நிற்கிற பாரியை அவ்வளவு எளிதில் காலம்பனால் அசைச்சு எடுக்க முடியல. இந்த காலம்பனோட தோள்கள் ரொம்ப விரிஞ்சது. உறுதியிலையும் உயரத்துலையும் அப்படியே ஒப்பிட முடியாது. பாரியை அப்படி சொல்ல முடியாது, ஆனால் தோற்றத்தை வச்சு அளவுகளை நம்ம தீர்மானிச்சிட முடியாது இல்லையா? அப்படிங்கிறத பாரியை சரிக்க முடியலை அப்படிங்கிறப்ப காலம்பனுக்கு புரிஞ்சது. சின்ன உருவமாக இருக்கா நம்மளை விட அப்படிங்கிறத வச்சு பாரியை சரிக்க முடியாது. 2 பேர் சமநிலையில் மல்யுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா இணைதல், அதாவது அவங்களோட போய் சேர்ந்து சண்டை போடுறதோ அல்லது அவங்கள போய் விலக்குறதோ இது எதுவுமே மரபு கிடையாது. அதனால நீலன் அப்படியே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தான். ஏற்கனவே நல்லா முன்னங்காலில் மண்ணை வாரி 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 எடுத்து இந்த காட்டெருமை பெரிய பள்ளத்தை உருவாக்கி வச்சுருந்துச்சு. முதல் நாள் இரவு பார்த்தோம்ல, அது கொம்புகளை வச்சு அப்படியே முட்டி முட்டி தூக்கி மண் கட்டியெல்லாம் அப்படியே செதற வச்சுருந்துச்சு. இப்போ அதை விட பெரிய பள்ளமும் மண் சிதறலும் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய வீரர்களோட காட்டை கிழிச்சு உள்ள நுழைஞ்சு தேவாங்க பிடிச்சி வெளியேற போகிற கடைசி பொழுதுல இவன் என்னை தடுக்கிறான், இவன் உயிரை எடுக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு மண்ணை பிளக்கிற மாதிரி அடிச்சு நகர்த்திக்கிட்டு இருக்கான் காலம்பன். பரம்போட குல அடையாளத்தை கைப்பிடிச்சு 3 மலையை கடந்து எத்தனையோ உயிர்களை செதைச்சு காரமலையோட கரை தொடுற வரைக்கும் நீ வந்துட்ட. இவனோட எலும்பை வச்சு இந்த இடத்த தோண்டி அதில் நான் கீதானியை அடக்கம் பண்ணுறதுக்கு குழி வைப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே முழங்கிக்கிட்டான் வேள்பாரி. இந்த
பொதுவாக காட்டெருமைகளோட தானே இவங்களை ஒப்பிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்டெருமைகளோட குணங்கள் வந்து மாற்றவே முடியாது. ஒன்றோட ஒன்று மோதி எதிரியோட மரணத்தை பார்த்துட்டு தான் அது வெளியில் போகும். அது எவ்வளவு பகல் எத்தனை இரவு ஆனாலுமே பின்வாங்கவே வாங்காது. பாத குழம்புலேருந்து உச்சி கொம்பு வரைக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்திலேயே கிழிபிடுற அந்த மேற்தோளை வச்சு கொம்புகளை வச்சு கூடுதலாக கிழித்து தனக்குத்தானே வெறியேற்றிக்கணும். அதாவது தன்னை தானே கிழிச்சிக்கிட்டு வெறியேற்றிக்கிட்டு சண்டை போடும் இந்த காட்டெருமை. இப்போ இந்த 2 பேர் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சோர்வு தளர்வு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் உள்ளே இருக்கிற ஆத்திரத்தை அப்படியே ஊதி பெருக்கிக்கிட்டே இருக்காங்க. எதிரியை சாய்க்க முடியலை, நேரம் கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத 2 பேர்னாலையும் பொறுக்க முடியல. 2 தடவை காலம்பனோட அடித்தொடையோட பின் நரம்பு வந்து பாரிக்கு வசமாக வந்துச்சு. அதில் சுழிச்சு அடித்தா போதும் அவன் விழுந்துருவான். ஆனால் மற்போரில் வந்து அதை செய்யக்கூடாது. அதனால் வந்து மனசை அந்த வெறியிலையும் திசை மாற்றிக்கிட்டான் பாரி. வெறியிலையும் மனசை இவ்வளவு திசை மாற்ற முடியுதுன்னா பாரியோட மனப்பக்குவம் அப்படி. காலம்பனும் பாரியும் 2 காட்டெருமைகள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காலம்பனோட இடுப்பில் வந்து ஒரு ஆடை கட்டி இருந்தால அதுக்குள்ளே நிறைய சரடெல்லாம் இருந்துச்சு. அந்த தடித்த சரடோட கழுத்து அதில் வந்து ஒரு குத்துக்கோல், கழுத்தில் இறக்குறதுக்கு பயன்படுற ஒரு ஆயுதம் குத்துக்கோல் இருந்துச்சு. அதை எடுத்து எதிரியோட தோளில் வந்து இறக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஆனால் தன்னைத்தானே அவமானமாக நினச்சிக்கிட்டான். என்னோட வீரத்தை வந்து என் கையிலேயே சிதைக்கிற மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மல்யுத்தம், அப்போ வந்து இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அந்த கணம் இப்படி யோசிக்கிறான்ல, அந்த கணத்தில் பாரியோட எதிர்பாராத தாக்குதலில் தூக்கி அடிக்கப்பட்ட காலம்பன் இப்போ மண் செதஞ்சு அப்படியே தூசி படர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப சரிவில் இருந்து யார் வந்து இறங்கி சேர்ந்துட்டா? எவ்வளோ தூரம் தேக்கன் வந்துட்டார். பாரி மேலே அப்படியே பாறை சரிஞ்சு வருகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலம்பனோட தாக்குதல். பாரிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே ஓரத்தில் தேக்கன் வந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தன்னந்தனியாக சந்தித்து 2 தடவை மோதி 2 பேரை வீழ்த்தி உடம்பு முழுக்க தாக்குதலை தாங்கி கொஞ்சம் கூட அசராமல் 3 மலைகளை கடந்து கடைசி கணம் வரைக்கும் ஆறாத சினத்தோட இப்போ வந்து நிற்கிற பரம்போட ஆசான். அந்த ஆசானை பார்த்தது பாரிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆவேசம். கண் இமைக்கிற நேரத்தில் நெருப்பை ஊடறுத்துட்டு போகிற விட்டில் மாதிரி காலம்பனை பிளந்து நுழைகிற வேகத்தோடு அப்படியே முந்தலையில் குத்தி நகர்த்தினான் பாரி. பாரியோட வேகம் 2 மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு காலம்பனுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. தனி ஒரு வீரன் தன்னை முட்டி சாக்கிற வீரத்தோடு இருக்கிறத வந்து முதல் முறையாக உணர்றான் காலம்பன். அதே முந்தலை முட்டு வழியாக விழா எலும்பு நொறுக்கி அவனோட வீரத்துக்கு கைமாறு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மண்ணில் விழுந்த வேகத்தில் அப்படியே புரண்டு எந்திரிக்கிறான். அவன் விழுந்து எந்திரிக்கிறப்ப அந்த இடுப்பில் வந்து முடிச்சு போட்ட அந்த ஆடை வந்து கிழிஞ்சிருச்சு. அந்த சரட்டுக்குள்ளே வந்து குத்துக்கோல் இருக்கிறது அப்படியே சூரிய ஒளியில் தெரிஞ்சது. உடனே தேக்கன் வந்து கத்துனான், பாரி மோதுறதுக்காக அவன் பக்கத்தில் போகாத, குத்துக்கோலை ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு கத்திக்கிட்டே தான் இடுப்பில் இருந்த குருவாளை அப்படியே தூக்கி வீசிட்டான். வெறி கொண்ட பாரியோட கண்கள் அப்படியே காலம்பனை பார்த்துக்கிட்டே இருக்கு. எரிஞ்ச குருவாளெல்லாம் எங்கே விழுந்துச்சுனே தெரியல. எந்திரிச்ச காலம்பன் பாரி மேலே பாய போகிற கணத்திலிருந்து பின்னால் கத்துன அந்த கிழவனோட குரல் வந்து அப்படியே இடி மாதிரி தாக்குச்சு. என்ன சொன்னான் தேக்கன்? பாரி மோதுறதுக்காக அவன் பக்கத்தில் போகாத, குத்துக்கோலை மறைச்சி வச்சிருக்கான்னா. அப்பத்தான் புரியுது காலம்பனுக்கு அந்த பாரி அப்படிங்கிற பெயர். கொஞ்சம் தடுமாறி என்ன பேர் அது அப்படின்னு கேட்குறான். அவனோட தாக்குதலை எதிர்கொள்கிறதுக்கு பாரி நின்னப்ப காலம்பனோட வாய் இப்போ அந்த கிழவன் சொன்ன பேர் அப்படியே சொல்லுது, பாரி. பாரி கூடயா நான் இவ்வளவு நேரம் மோதிக்கிட்டு இருந்தேன்? அவனோட ஆவேசம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடி வேறு அறுபட்ட மரம் மாதிரி உணர்ந்தான் காலம்பன். அவனோட கைகள் வந்து பறவையோட சிறகு விரிகிற மாதிரி தாக்குதலுக்காக விரிஞ்சு இருந்தது, அப்படியே சரிஞ்சிருச்சு.
காலம்பனோட செயல்கள் எதுவுமே அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. பாரியை பற்றி சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்ட கதைகள் எல்லாமே காலம்பனோட செயலை தன்னோட வசம் எடுத்துக்கிருச்சு. கதைகளோட வசமாயிட்டான் காலம்பன். பெருக்கெடுத்த இரத்தத்தோட ஆவேசத்தை குலக்கதைகள் அப்படியே இறக்குச்சு. பறவை மாதிரி விரிஞ்சு இருந்த கைகள் அப்படியே சரிஞ்சு மறுபடியும் பாரியை வணங்குறதுக்காக குவிய ஆரம்பிக்கிறப்ப அவனோட கால்கள் அப்படியே மண்ணை நோக்கி சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. ஆனால் நம்ம ஆரம்பத்திலேருந்து குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். இந்த காலம்பனுக்கு எப்படி இவ்வளவு வீரம் வருது, இந்த காலம்பனும் எப்படி பாரி மாதிரியே அந்த குத்துக்கோல் வச்சுருந்தாலுமே அதை பயன்படுத்தவே இல்லை. பாரியை பார்த்ததும் எங்கேருந்து இப்படி ஒரு பக்தி வந்துச்சு? காலம்பன் எல்லாரையும் விட உறுதியாக இருக்கான், அவங்களோட வேகம் ஈடு இணை இல்லாமல் இருக்குது அப்படின்னே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதோ வித்தியாசமான ஆளுக உள்ளே வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்களுக்கு இணையா 2 காட்டெருமை மோதுற மாதிரி பாரிக்கிட்ட இருந்து மட்டும் எப்படி ஒரு சக்தி வந்துச்சு? தேக்கனை விட அதிகமான சக்தி பாரிக்கு எங்கேருந்து வந்துச்சு? இது எல்லாத்துக்குமே இத்தனை அத்தியாயத்தில் நம்ம ஏகப்பட்ட குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். ரொம்ப ரொம்ப விவரமாக 2-3 அத்தியாயங்களுக்கு மேலே ஒரு குலத்தினரோட கதையை பற்றி நம்ம ரொம்ப விவரமாக படிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அந்த திரையர்களோட கதை உங்களுக்கு தெரியும். திரையர்கள் வம்சம் வழி வந்தவன் தான் பாரியும். காலம்பனும் திரையர் தான். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.